நசிமா டிவி சேனல்ல கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கவிஞர் எழுத்தாளர் சிவமணி எழுதிய ஸ்னஹின்ற சிறுகதையை உங்களுக்காக வாசிக்க போறேன். ஸ்னஹி வீட்டுக்கு வந்து 4 வருடங்கள் ஆகியிருந்தது. பர்வீனுக்கு நாய் வளர்ப்பதில் அலாதி பிரியம். ஜியாவுக்கும் தான். அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹங்கேரி பாஸ்போர்ட்டுடன் வந்தவன் தான் ஸ்னஹி. பர்வீன் தேர்வு செய்ய ஆரம்பித்த போது நாய் வகைகள் அனைத்தையும் ஆராய்ந்துதான் இவனை தேர்ந்தெடுத்தாள். குறைக்கும் அளவு, கோபத்தின் அளவு, செயல்பாடுகள், உடல் அமைப்பு என்று இவளின் மெனக்கடல் ஜியாவிற்கு பெரிய வியப்பு இல்லைதான். காரணம், அவளின் இயல்பே அப்படித்தான் என்பது அவளை காதலிக்கும் போதே அறிந்தவன். ஸ்னஹி ஒரு பிரத்யேக வகை, 3/4 அடி மட்டுமே வளரக்கூடிய ஒரு மால்டீஸ் வகையைச் சேர்ந்தவன். உடம்பு முழுவதும் பொசு பொசுன்னு வெள்ளை நிறத்தில் முடி முகத்தையும் மூடியிருக்கும். அவனுக்கு சன்ன குரல்தான். அவன் குறைக்கும் சத்தம் கூட ஏக்தார் இசை வாத்தியம் போலத்தான் இருக்கும். அறையும் தொட்டுவிடும் அளவுக்கு முடி வளரும். அந்த காலத்தில் ராணிகளுக்கு பிடித்தவை என்பதை அறிந்ததும் பர்வீன் இவனை தேர்வு செய்தாள். அவன் வீட்டிற்கு வந்தபோது ஹஸ்னாவுக்கு 6 வயதுதான். ரேஹானுக்கு 13 வயது. கல்யாணமாகி பல வருடங்களுக்கு பிறகு தவமிருந்து பிறந்தவள் தான் ஹஸ்னா. அபுதாபியின் கடைக்கோடி பாலையில் வசிப்பதில் ஹஸ்னாவுக்கு பொழுது போவது ரொம்ப கடினமாகவே இருந்தது. எந்த நேரமும் ஹஸ்னாவோடு விளையாடுவது சாத்தியமில்லைதான். ஜியாவும் வேலை அலுப்பில் ஹஸ்னாவுக்காக ஒதுக்கும் நேரம் கடுகளவுதான். அந்த நேரத்தில் அவளுக்கு விளையாட ஸ்னஹி கிடைத்ததில் அத்தனை ஆனந்தம். பள்ளி விட்டு 3 மணிக்கு வந்துவிட்டால் ஹஸ்னா பின்னாடியே ஸ்னஹி ஓடுவான். அவனை எடுத்து கொஞ்சாமல் விட்டுவிட்டால் சினுங்கிக் கொண்டே இருப்பான். அப்படி குறும்பு செய்து விளையாடுவது அவளுக்கு ஏதோ அப்படி ஒரு ஆத்ம திருப்தி. அவனும் அந்த கொஞ்சலை வாங்காத விடமாட்டான். அவனுக்கு காலை கடனை கழிக்க கற்றுக் கொடுக்க பர்வீன் பட்ட பிரயத்தனம் கொஞ்சம் நொஞ்சமில்லை. 3 மாதத்திற்கு ஒரு முறை முடி வெட்டி விட வேண்டும். அதுவும் 250 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இந்த இனத்திற்கு என்று விற்கப்படும் உணவை மட்டுமே தந்தனர். வருடத்திற்கு ஒரு முறை தடுப்பூசி போட வேண்டும். ஒட்டுண்ணி வராது பார்த்து கொள்ள தனிப்பட்ட வைத்தியம் வேறு. ஸ்னஹியை வயிற்றில் பிறக்காத பிள்ளையாகவே பார்த்தனர். பர்வீன் தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்தாள். வலது பக்க தோளில் படுக்க வைத்து பர்வீன் நடந்தால் ஆடாமல் அசையாமல் இருப்பான். ஸ்னஹி இயல்பாக குறைப்பது குறைவு. ஒருமுறை அவனோடு ஓடி பிடிச்சு விளையாடும் போது அவன் எல்லையிலேயே கால் வைத்தால் குறைப்பதை கண்டுபிடித்த ஜியா அதன் பிறகு அதையே தொடர்ந்தான். அப்படி ஸ்னஹி குதிக்கும் போதும் குறைக்கும் போதும் அவன் அடையும் சந்தோஷத்தில் குடும்பமே மலர்ந்தது. அவன் ஓடும் அழகு கூட தனித்திருந்தது. ஸ்னஹியை நாய் என்று ஒருபோதும் அழைத்ததில்லை. அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது கூட பெயர் வைத்தே அறிமுகம் செய்வார்கள். ரேஹானை எப்படியாவது கனடா அனுப்ப வேண்டும் என்பது பர்வீன் பெரும் கனவு. 2 வருடங்களாக மேல் படிப்பிற்கு கனடா செல்வதற்காக செய்த முயற்சியில் ரேஹான் வெற்றி பெற இவர்கள் பெற்ற சந்தோஷம் ஏதும் ஸ்னஹிக்கு தெரியவில்லை. ரேஹானின் வெற்றிடத்தை உணர ஆரம்பித்தான். அண்ணன் எங்கு போனான் என்று தெரியாமல் ரேஹான் சென்ற பிறகு அவன் படுக்கைக்கு அருகே சென்று அடிக்கடி நின்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஸ்னஹி தேடுவதை பர்வீன் கவனித்தாள். அலைபேசியின் வாயிலாக ரேஹான் ஸ்னஹியோடு காணொலியில் பேசும்போது காணொலி வேறு கைக்கு மாறும் வரை அண்ணனை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பான் ஸ்னஹி. யாரிடமும் தன் பாசத்தை வெளிப்படுத்த விரும்பாத ரேஹான் ஸ்னஹியோடு பேசுவது ஜியாவுக்கு பெரிதும் வியப்பை தந்தது. ஓரிரு வார்த்தைகளில் மட்டுமே பதில் தரும் ரேஹானின் வெளிப்பாடு ஜியாவின் அகக்கண்ணை விழிக்கச் செய்தது. மகனின் பிரிவில் பர்வீன் தவிப்பதும் அம்மா இல்லாமல் ரேஹான் தவிப்பதும் புரிந்தது ஜியாவுக்கு. கைக்குள் இருந்தவன் கடல் கடந்து தனியாக எப்படி இருக்கிறான் என்ற நினைப்பே வலியை தந்தது. எப்படியாவது பர்வீனை அங்கு அனுப்பி வைத்துவிட அங்கும் இங்கும் அலைந்தான் ஜியா. முயற்சி செய்தால் குருவும் உச்சத்தை அடைய உதவுவான் என்பதை காலம் உணர்த்தியது. பெரும் முயற்சியில் பர்வீனும் ஹஸ்னாவும் கிளம்பினார்கள். இது பெரும் பிரிவாக இருக்கும் என்பது ஸ்னஹிக்கு தெரியாது. ஏற்கனவே பயிற்சி கொடுத்த மாதிரி ஹைஃபை என்றதும் 2 கால்களை தூக்கி கொண்டு பர்வீன் கையை அடித்தான். ரோல் என்றதும் அங்க பிரதர்ஷனம் செய்ய ஆரம்பித்தான். சிட் டவுன் என்றதும் அப்படியே குழைந்து உட்கார்ந்த போது பர்வீன் வெடித்து அழுதாள். ஸ்னஹிக்கு என்ன புரிந்ததோ பர்வீன் விரலை நக்க ஆரம்பித்தான். இருவரும் கனடா பறந்தனர். இருக்கும்போது தெரியாத அருமையை இல்லாத போது காலம் உணர்த்த தொடங்கியது ஜியாவுக்கு. இப்போது பெரும் ஆறுதல் ஸ்னஹி. அடுத்த நாள் துள்ளல் குறைந்து அவர்களை தேட ஆரம்பித்தான் ஸ்னஹி. ஏக்கமோ என்னவோ கத்திக்கொண்டே இருந்தான். ஜியா அறையிலேயே அவனது படுக்கை. ஜியா உறங்கும் போதே உறங்குவதும் எழுந்ததும் எழுவதும் வாடிக்கையானது. வேலைக்கு கிளம்பும் முன் ஸ்னஹியை சுஸ்து போக வைத்து தண்ணீர் வைத்து தனித்தனியாக வேலைக்கு உணவு எடுத்து வைத்து விட்டுத்தான் ஜியா தனக்கு உணவு தயார் செல்ல ஆரம்பித்தான். ஜியா பொழுது சாய்ந்து வரும்போது ஸ்னஹி தவ்வி ஏறி கால் கைகளை நக்கி எடுத்து அவன் பின்னாடியே செல்வதை பார்த்து ஆடிப்போனான். தன் பிள்ளை என்று அடிக்கடி பர்வீன் சொல்வது நினைவுக்கு வந்து உலுக்கியது.
ஒருமுறை விடியற் காலை 3 மணி அளவில் ஏதோ குமட்டல் சத்தம் கேட்டு எழுந்து பார்க்கும்போது ஸ்னஹி கக்கி வைத்திருந்தான். இடத்தையெல்லாம் துடைத்துவிட்டு இந்திய மருத்துவரை அந்த நேரத்தில் அழைத்து பேசினான். ஏதும் இல்லை என்றதும் பெரும் நிம்மதி. ஸ்னஹி சிறிது தும்மினாலும் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். துடிப்பான். இவனுக்காக சில நேரம் அலுவலகத்தில் பர்மிஷன் வாங்கி வந்து கவனிப்பான். இப்படியே 1 வருடம் ஓடியது. சுற்றுலா விசாவில் குடும்பத்தை பார்க்க ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தான் ஜியா. ஸ்னஹியையும் அழைத்து வர வேண்டும் என்பது பர்வீனின் ஆணை என்றே சொல்ல வேண்டும். விதிமுறைகளை விசாரிக்கிறான். பேரிடர் காலம் என்பதால் 72 மணி நேரத்திற்குள் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஸ்னஹிக்கு டெஸ்ட் தேவையில்லை. ஆனால் விமான பயணம் செய்ய ஸ்னஹிக்கு மருத்துவ சான்றிதழ் வேண்டும். அந்த சான்றிதழ் வழங்கிட கார் வைத்து 400 கிலோமீட்டர் ஸ்னஹியை மருத்துவரிடம் அனுப்பி வைக்கிறான் ஜியா. சான்றிதழ் வந்ததும் போகும் தேதியை முடிவு செய்த பின்பு அயாட்டா கிரெட் என்ற கூண்டும் விதிமுறைகள் படி வாங்கிவிட்டான். ஸ்னஹிக்கு பாஸ்போர்ட் மட்டுமே போதும். கார் ஏற்பாடு செய்து விமான நிலையம் செல்கிறார்கள். டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்த விமான நிலைய அதிகாரி கனடா சென்று இறங்கும்போது 72 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிட ஆடி போகிறான் ஜியா. தலையில் கை வைத்து அமர்கிறான். ஒன்றும் புரியவில்லை. தலை சுற்றியது. கனடாவுக்கு டிக்கெட் எல்லாம் விலை வேறு அதிகம். கொஞ்சமாவது பொறுப்பாயிரு. இதைத்தான் பர்வீன் சுட்டி காட்டி கொண்டே இருப்பாள். இது என் தப்புதான். யாரை குத்தம் சொல்றது? அங்கிருந்து வெளிச்சம் கண்டு ஸ்னஹி கூண்டுக்குள் துள்ளிட கலங்கிய கண்களோடு ஜியா, உங்கள் எல்லா டாக்குமெண்ட்களும் சரியா உள்ளன, ஸ்வாப் டெஸ்ட் தவிர. ஆதலால் விமான பயணச்சீட்டை செலவில்லாமல் மாற்றி தருகிறேன் என்றதும் சமாதானம் அடைந்தது மனசு. இன்னும் 2 நாளில் விமானம். அதுல எதுவும் குழப்பம் வராம பார்த்துக்கோங்க என்றார் அதிகாரி. எங்கே போவது என்ற குழப்பத்தில் ஹோட்டல் அறை எடுத்து தங்கிட முடிவு செய்து பெட்டிகளோடு கூண்டில் அடைத்த ஸ்னஹியோடு கிளம்புகிறான். ஜியா போன ஹோட்டலில் ஸ்னஹிக்கு இடமில்லை என்று சொல்லவும் இன்னும் தலை சுற்றுகிறது. வேறு ஹோட்டல் தேடி அலைகிறான். மணி 11 மணியை தாண்டிவிட்டது. பசி வேறு கண்ணை கட்டியது. இதற்கு முன்பு ஸ்னஹியோடு தங்கிய ஹோட்டல் நினைவுக்கு வர தேடி பிடித்து ஹோட்டலை அடைகிறான். அறை கிடைத்து கூட அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. விடியற்காலை பொழுதில் எழுந்து வேறு டெஸ்ட் கொடுக்க கிளம்பினான். ஸ்னஹிக்கு தேவையான உணவை வைத்துவிட்டு கிளம்பினான். போன இடத்தில் கூட்டம். நேரமாகி கொண்டே இருந்தது. ஹோட்டலில் இருந்து அழைப்பு வந்தது. உங்க நாய் சத்தம் அதிகமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வருது சார் என்றான். வரிசையில் நிற்கிறேன். கொஞ்சம் ஸ்னஹியை அழைத்து வெளியே பார்த்து கொள்ள முடியுமா? டெஸ்ட் எடுக்கலனா என்னால் நாளைக்கு போக முடியாது. ஸ்னஹி கடிக்க மாட்டான், குறைக்க மாட்டான் என்று ஜியா நிப்பாட்ட, சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று எதிர்மனையில் சொன்னாலும் நம்மை போல பார்ப்பார்களா என்ற நினைப்பு வேறு இம்சைப்படுத்தியது. ஏற்கனவே பர்வீன் வேறு அழைத்து கொண்டே இருந்தாள். எப்படியோ டெஸ்ட் எடுத்தான். முடிவு பற்றி கேட்கும்போது 48 மணி நேரம் கழித்துத்தான் கிடைக்கும் என்றதும் பதட்டம் உச்சம் நேரியது. நாளை இரவு விமானம், எனக்கு அதற்குள் வேண்டும் என்றான். எவ்வளோ கேட்டும் பதில் இல்லை. விரக்தியோடு ஹோட்டலை அடைந்தான். ஸ்னஹியை வெளிநாட்டுக்காரர் பிடித்து கொண்டிருந்தார். ஸ்னஹி ஜியாவை கண்டதும் பிராண்டினான். அந்த மனிதனுக்கு நன்றியை மட்டுமே தெரிவித்த வருத்தம் இருந்தது ஜியாவுக்கு. ஹோட்டலில் விவரம் சொல்ல, அறைக்கே வந்து டெஸ்ட் எடுத்து செல்லும் முறையில் சீக்கிரமாகவே முடிவு வரும் என்று சொல்ல அதற்கும் ஏற்பாடு செய்ய சொன்னான். அதிகம் பணம் கொடுத்து அந்த டெஸ்ட் எடுத்தான். டெஸ்ட் எடுத்த சிறிது நேரத்தில் காலையில் எடுத்த டெஸ்டின் ரிசல்ட் வந்தது. டெஸ்ட் முடிவு வந்த பிறகும் ஜியாவுக்கு பக் பக் என்றே இருந்தது. ஸ்னஹி சோர்ந்து போயிருந்தான். ஜியாவுக்கு உடம்பு வழியோடு மனவலி வேறு. பர்வீனிடம் சரியாக பேசவும் இல்லை. ஹஸ்னா வேறு அழுது குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். ரிசல்ட் கேம், ஆல் இஸ் வெல், டுமாரோ நைட் ஃப்ளைட் என்ற பதிலை தந்துவிட்டு உறங்கியவன் மறுநாள் காலை 11 மணிக்குத்தான் எழுந்தான். இரவு செல்வதற்கு கார் பதிவு செய்து வைத்திருந்தான். விமானம் நிலையத்திற்கு செல்ல கார் அழைக்கப்பட்டது. பெட்டியெல்லாம் ஏற்றிய பிறகு ஸ்னஹியை ஏற்ற டிரைவர் மறுக்கிறான். துபாய் விதிமுறையின்படி விலங்குகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்ல ஜியா பேச்சற்று நின்றான். இப்ப எனக்கு உதவ யாரும் இல்லை. 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். நீ உதவலனா இன்றும் விமானத்தை விட்டு விடுவேன். 2 நாளாக தவித்ததை சுருக்கமாக சொல்லி சம்மதம் பெற பெருமூச்சு விட்டு ஸ்னஹியை வெறித்து பார்த்தான். கூண்டின் வழியாக நாக்கை நீட்டி கை நக்கினான் ஸ்னஹி. அந்த பரிசம் ஏதோ ஒரு ஆறுதலை தந்தது ஜியாவிற்கு. விமான நிலையம் அடைந்ததும் முதலில் ஸ்னஹியை யார் கண்ணிலும் படாமல் இறக்கி வைத்தான் ஜியா. பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு தட்டு தடுமாறி செக்இன் செய்ய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது மீண்டும் தாங்கள் செல்ல முடியாது என்று புதிதாய் ஒருத்தி சொல்ல கண்கள் நேற்று பார்த்த அதிகாரியை தேடியது. எங்கிருந்தோ ஒரு கை அசைகிறது. அவரை அனுப்புங்கள் என்று சொல்ல ஜியா கையெழுத்து கும்பிட்டான். ஸ்னஹியை கூண்டோடு எடுத்துச் செல்ல ஒருவர் வந்தார். டாக்குமெண்ட்ஸ் கேட்டதும் ஜியா கொடுத்தான். ஸ்னஹிக்கு என்று ஒரு தனி அறை விமானத்தில் உள்ளது. அந்த அறை மட்டும் அறை வெப்பநிலையில் இருக்கும். முதலில் ஜெர்மனி, பிறகு கனடா. மொத்தம் 20 மணி நேரம் பயணம். ஸ்னஹிக்கு மிக நீண்ட பயணம். தாங்குவானா?
அவனை கனடாவில் தான் கண்ணில் காட்டுவார்கள். என்னை தேடுவானா? எப்படி சாப்பிடுவான்? நான் அவனை வேறு எங்கோ கொடுத்து விட்டேன் என்று நினைப்பானா? அறை வெப்பநிலையில் இருந்தாலும் விமானத்தில் பிரத்யேக அறை நிருட்டில் எப்படியெல்லாம் அல்லாடப் போகிறானோ என்ற நினைவில் தூக்கம் வரவில்லை ஜியாவிற்கு. 20 மணி நேரமும் ரணமாய் இருந்தது. விமானத்தில் அருகில் இருந்தவரிடம் ஜியா பேசத் தொடங்க ஜியாவின் கதையை கேட்டு, தெய்வம் சார் நீங்க, நானா இருந்தா அங்கேயே யார்கிட்டயாவது விட்டுட்டு வந்திருப்பேன். உங்க நாய். சாரி சார், உங்க ஸ்னகியின் உணர்வுகளுக்கு உணர்ந்திடம் உங்க மனசுதான் சார் கடவுள் என்றான். திருமணமாகி 2 குடும்பமும் தள்ளி வைத்து அனாதையாக்கிய போது உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பித்தான் ஜியா. அவருக்கு பதில் தராமல் சிரித்து மட்டும் வைத்தான். கனடாவில் விமானம் இறங்கியது. பரிசோதனை எல்லாம் முடிந்து பெட்டிகள் எடுத்துக்கொண்டிருந்த போது ஸ்னகியை கூண்டோடு ஒருவன் எடுத்தபடி வந்து இருப்பதை பார்த்தான். ஸ்னகி ஜியாவை பார்த்ததும் வாலின் ஆட்டம் வித்தியாசமாக இருந்தது. பின்னங்கால்களில் குதித்தன. கூண்டுக்குள்ளே கர்ணம் அடித்தான். ரோல் செய்தான். ஸ்னகி குதித்ததை பார்த்த பிறகு கொதித்த ரத்தம் குளிர்ந்தது ஜியாவுக்கு. கூண்டருகே அமர்ந்து ஸ்னகியிடம் கை தந்திட நாக்கால் வருடி பாவமாய் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்னகி ஜியாவை பார்த்த சந்தோஷத்தில் சமாதானமாகாமல் ஆடிக்கொண்டிருந்தது. விமான நிலையத்தில் புது எண் வாங்கி பரிவனிடம் பேசும் மனநிலையில் ஜியா இல்லை. விமான நிலையத்திலிருந்து முதலில் வெளியில் வந்தால் போதுமென்று இருந்தது. கனடா மண்ணில் ஜியா கால் பதித்து கொண்டிருந்த போது அந்த ஹோட்டலில் ஸ்வாப் டெஸ்டுக்கும் உதவியரும் ஸ்னகியை பார்த்து கொண்ட வெள்ளைக்காரனும் கார் டிரைவரும் விமான நிலைய அதிகாரியும் நினைவில் வந்து சென்று கொண்டிருந்தனர். விமான நிலைய டாக்ஸி இருக்கும் இடத்திற்கு ஓடினான். சர்தார்ஜி எட்டி பார்த்தாள். ஜியா ஹிந்தியில் பேசிய சந்தோஷப்பட்டார். ஜியா, உங்க கைபேசியில இருந்து ஒரு கால் செய்யவா என்று கேட்டிட, ஹரே பாய், ஆப் மேரா தோஸ்த் என்று சொல்லி போனை தந்தார். பர்வீனை அழைத்து வந்து கொண்டிருப்பதை தெரிவிக்கிறான். முகவரியை சொன்னதும் சர்தார் வீட்டின் அருகே சென்று கொண்டிருக்க ரேஹானும் பர்வீனும் ஹஸ்னாவும் மங்களாக தெரிந்தனர். இன்னும் ஸ்னகியின் ஆட்டம் இன்னும் அடர்த்தியாக இருந்தது. அவர்களின் அருகே டாக்ஸி போய் நின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதவை திறந்தனர். ரோஹனும் ஹஸ்னாவும் காரின் பின் கதவை திறந்திட ஸ்னகி அப்படியே உறைந்து நின்றான். 1 வருடமாய் காணாதவர்களை காணும் போது வந்திடும் இன்ப அதிர்ச்சி ஸ்னகியையும் விட்டு வைக்கவில்லை. ஸ்னகியின் கண்கள் விரிந்தது. சன்ன குரலில் தொடர்ந்து குறைக்க ஆரம்பிக்கிறான். குறைக்கும் சத்தம் அடங்கி 10 நிமிடமானதும் ஜியாவும் பர்வீனும் கண்களால் பேசிக் கொண்டிருக்க கண்ணீர் மட்டும் வழிந்து கொண்டிருந்தது. சர்தாரை அனுப்பிவிட்டு வீதியிலேயே ஸ்னகியின் கூண்டு திறக்கப்பட 4 பேரையும் மாறி மாறி தொட்டு தொட்டு விளையாடி கொண்டிருந்தான் ஸ்னகி. அவர்கள் கேட்காமலே ஸ்னகி ரோல் செய்தான், ஹைஃபை தந்தான், சிட் டவுன், ஸ்டாண்ட் அப் செய்து ஸ்னகி தன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்ததை கொண்டாடி கொண்டிருந்தான். ஸ்னகியின் எச்சில் மழையில் நனைந்து கொண்டிருந்த கடவுள் மனசை பனித்தூறல்கள் மூலம் ஆசிர்வதித்துக் கொண்டிருந்தது பிரபஞ்சம். நன்றி.